நள்ளிரவில் நம்மளோட மனசு எல்லாமே வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஆள் மனசு வந்து பொய் சொல்லாது. அதால் பொய் சொல்ல முடியாது நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட. இப்போ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நம்ம பிக் பண்ண போகிறோம் உங்கள் பர்சன். இட்ஸ் லைக் லேட் நைட் கன்ஃபெஷன். அவங்களோட ஆத்மா ரொம்ப பியூராக இருக்க சமயத்தில் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன, மறைக்கப்பட்ட உண்மைகள், இல்லைனா சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட வார்த்தைகள், இல்லைனா வந்து அடுத்தது அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயமாக கூட இருக்கலாம். பட் இது வந்து லேட் நைட் கன்ஃபெஷன். என்ன உண்மைகள் வெளியில் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. லெட்ஸ் சி. வாவ், நிறையா இன்செப்பரபிள். பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான ஒரு கார்டு. நான் எல்லாத்தையும் இப்போ படிக்க போகிறதில்ல. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னையும் உன்னையும் பிரிக்க முடியாது, டாட், அவ்வளோதான். அவங்களோட ஆன்மாக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியாது, இல்லைனா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. த லவ் இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த காதல் அங்கேயே தான் இருந்துகிட்ருக்கு, எங்கேயும் போகலை அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும், பேசாமல் இருந்தாலும், இல்லை அவங்க சூழ்நிலை கைதியாக இருந்தாலும், மார்னிங் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலை கைதி, பட் காதல் அங்கே தான் இருக்குது. அதே எனர்ஜி தான் வந்து அவங்க எங்கேயும் கன்ஃபஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். வா, தெர் இஸ் சம் ஒன் எல்ஸ். அது வந்து ரிவர்ஸில் வருது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து சிச்சுவேஷன் காரணமாக இருந்திருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். இனிமேல் அது வந்து ஒரு காரணமாக இருக்காது அப்படின்றாங்க. ஐ ட்ரீம் அபவுட் யுவர் லாட் டூ மச். ஸோ இனிமேல் வந்து ரெண்டு விஷயம். அவங்க இனிமேல் வெறும் ட்ரீம் மட்டும் பண்ண போகிறதில்ல, ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அடுத்தது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லாம் இருந்தது அப்படின்னா, இல்லைனா சூழ்நிலை கைதியாக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது இவ்வளோ நாளாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் அந்த சூழ்நிலை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கார்டு கீழே விழுந்தது. நான் எங்கேனா தேய்கிறேன், என் கண்களில் சிக்கலை. நிச்சயமாக அந்த கார்டில் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது. நிச்சயமாக உங்களை சுற்றி பொறாமை எனர்ஜி இருக்குங்க. கண்டிப்பாக இருக்குது. பொறாமை இல்லைனா தேர்ட் பார்ட்டி இருக்குது. மை லைஃப் ஸ்டார்டட் வென் ஐ மெட் யூ. அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்ததே உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருந்தது, வந்துட்டு இருந்தது அப்படின்னு. பட் உங்களை பார்த்த அந்த நொடி அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் எனர்ஜி. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்ககிட்ட என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுல, என்ன பண்ணணுங்கிற தெரியவும் இருக்குது. ஸோ அவங்க காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல தடை இருக்குது. இதுதான் மார்னிங் ரீடிங்கோட எனர்ஜியும். அவங்க வர நினைக்கிறாங்க, பட் யாரோ ஒருத்தங்க அவங்கள தடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டி, இல்லைனா வந்து பொறாமல் பிடிச்சவங்க. ஃபர்கிவ்னஸ், உங்களோட மன்னிப்பு அவங்களுக்கு நிச்சயமாக தேவை. இந்த பர்சன் பாஸ்ட்டில் சொதப்பியிருக்காங்க. ஐம் ஸ்ட்ரகிளிங் டு கெட் ஓவர் த பாஸ்ட்டில் நிறையா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. உங்களோட மன்னிப்பு நிச்சயமாக தேவை. அவங்களாலேயே அவங்கள மன்னிச்சிக்க முடியல. அதுதான் இங்கே பெரிய ட்ராமாவே. கில்ட்டி, தே ஆர் ஃபீலிங் கில்ட்டி. உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்க வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க. நியூ சாப்டர், ஒரு புது ஆரம்பத்தை, ஒரு புது சாப்டரை உங்கள் காதல் வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட லேட் நைட் தாட். இது எப்படி நான் வந்து சரி பண்ண போகிறேன்? இங்கே பாருங்கள், அவங்களோட இருந்த வெறும் ஃபயர் ஒர்க் தான் அவங்களுக்கு. அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கள நினைக்கும் போதெல்லாம் அவங்க மனசில் வந்து பட்டாம்பூச்சி, பட்டாசு எல்லாம் டப்ப டப்ப டப்பன்னு வெடிக்குது. ஆனால் நீங்கள் இல்லை. கண் விழித்து பார்த்தா காலையில் நீங்கள் இல்லை. ஒரு மௌனம், ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் தான் இருக்குது. அங்கே தேர்ட் பார்ட்டி இருக்கட்டும், ஃபேமிலி இருக்கட்டும், எல்லோரும் வந்து கலகலன்னு அவங்கள வந்து டைவர்ட் பண்ண நினச்சாலும் சரி, அவங்களால உங்களோட அனுபவித்த அந்த ஒரு சந்தோஷத்தை வேறு எங்கேயும் அனுபவிக்க முடியல. அது வந்து பியூர் லவ்வோட ஒரு பவர். நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். எது செஞ்சாலும் ரொம்ப அழகாக செய்வீங்க. இல்லைனா வந்து யூஆர் லைக் அன் ஏஞ்சல். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அவங்களோட ஏஞ்சல். மோஸ்ட்லி நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணது ஒர்க் பிளேஸில். திரும்ப உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த பர்சனோட ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருந்தது அப்படின்னா, இல்லைனா தே வாண்ட் டு பில்ட் சம்திங். உங்களோட சேர்ந்து சில விஷயங்களை உருவாக்கணும். நிச்சயமாக கரியர் ரிலேட்டட் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இருந்த வரைக்கும் உங்களோட பொறுமை, உங்களோட அன்பு அவங்களோட கரியரில் முன்னாடி போகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதாவது நீங்கள் பெருசாக எதுவும் செய்யலை, பட் உங்களோட ப்ரெசன்ஸே போதும் உங்களுக்கு. அந்த ஒரு வெற்றிடத்தை யாராலையும் வந்து நிரப்ப முடியல. ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த பர்சன். நீங்கள் பாருங்கள், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா இந்த பர்சன் வந்து அதெல்லாம் கடந்து வர போகிறாங்க. உங்களுக்காக சண்டை போடுறது அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க. யார் வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை, இனி நான் வந்து இந்த காதலுக்காக சண்டை போடுறது அப்படின்ற முடிவோடு இருக்கீங்க. பாருங்கள், 10 ஆஃப் சோர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லாத அந்த வாழ்க்கையை அவங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. டு பி ஃப்ரேங்க், அதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், அன்கண்டிஷ்னல் லவ். இதை நான் வந்து காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சம்திங். ஸோ இந்த காதலை இழக்க விரும்பலை. இது வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள், இந்த காதல் எல்லாமே. ஸோ இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு ஐம் அன் ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஏன்னா யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப பொறுமைசாலி.
அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க எனர்ஜி ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், தண்ணியில் ஒரு கால், தரையில் ஒரு கால். எமோஷ்னல் நீங்கள் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன். உங்ககிட்ட வந்து ட்ராமா இருக்காது. ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேலன்ஸ்டாக இருப்பீங்க. மார்னிங் ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்குலினோட எமோஷனல் ஹீலிங் தான் பெரிய ப்ராப்ளமே. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் இந்த மாதிரி ட்ராமா கூட அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைனா வந்து அதுலேருந்து ஹீல் ஆகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட சப்போர்ட், உங்களோட இந்த பொறுமை, இந்த அன்பு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இப்போது. உங்கள் சேவை அவங்களுக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் லவ் தெம் அன்கண்டிஷ்னலி. அவ்வளோதான், தட்ஸ் இட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ உங்களுக்காக புது ஆரம்பம் காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து யூ ஆர் இன்செப்பரபிள். உங்களை பிரிக்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் ரெண்டும். 10 ஆஃப் சோர்ஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க வந்து கெயின் சொல்கிறாங்க, இந்த டஃப் சைக்கிளை முடிக்க விரும்புகிறாங்க. இவனால நடந்த துரோகங்களை, டெத், கண்டிப்பாக இந்த டஃப் சைக்கிளை முடிக்க விரும்புகிறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, முடிக்க விரும்புகிறாங்க. மதர் ஆஃப் பென்டிகல்ஸ். இப்போ நீங்கள் வந்து கரியரில் நீங்கள் ஷைன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா கரியரில் நீங்கள் க்ரோ ஆகிட்ருக்கீங்க. உங்களை அவங்க பார்க்குறாங்க, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா 3 ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தோம். ஓ மை காட், அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட. இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் அ பிளெஸ்ஸிங். அடப்போங்கயா, இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் அ குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். இங்கே பாருங்கள், இது பின்னாடி இருக்க கார்டு வந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. தட்ஸ் இட், டாட். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் கரியரில் படிக்கிறது, நீங்கள் என்னவா வேணால் இருக்கட்டும், நீங்கள் ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்சன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கோ, இல்லைனா வந்து உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ வரப்போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு கம். அவங்க தான் வரப்போகிறாங்க, நீங்கள் போக போகிறதில்ல. இதுதான் அவங்களுக்கு அவங்க பவரை திரும்ப கொடுக்கும்போது. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் நிற்கிறீங்க. நீங்கள் தான் அந்த பர்சனுக்கு அந்த சக்தியை கொடுக்க போகிறீங்க. நீங்கள் தான் சக்தி, ஆப்வியஸாக. அதுதான் ஜஸ்டிஸ். அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சுருக்க பிளான். ஸோ அதனால தான் உங்கள் காதல் வாழ்க்கை கிட்ட வர மாதிரி வரும், தள்ளி போகிறதுக்கு காரணம் நீங்கள் ஃபஸ்ட் பவரில் ஸ்டாண்ட். ஃபெமினாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆணும் ஃபெமினன் எனர்ஜியில் இருக்கலாம். ஸோ ஹூஎவர் இஸ் திஸ் ஃபெமினன் எனர்ஜி, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கவுண்டர் பார்ட் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. தட் வில் லீட் டு மேரேஜ். அதுதான் உங்கள் கல்யாணத்துக்கு காரணமாக இருக்க போகுது. நீங்கள் 2 பேரும் இணைய போகிறீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் தான் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த பர்சனோட வாழ்க்கை வெறும் நரகம் மட்டும்தான். நரகம். இந்த காதல் இல்லை அப்படின்னா இந்த பர்சனால் உங்களை அடையிற வரைக்கும் நைட்டு தூங்க முடியாது. அது வந்து உண்மை. இது வந்து நீங்கள் இந்த பர்சன் வெளியில் என்ன மாதிரி மாஸ்க் வேணால் பார்க்கலாம். ஏதாவது மாஸ்க் போட்டிருக்காங்களா வெளியில். ஆனால் நைட்டு லிட்டரலாக இந்த பர்சனால் ஒரு நிமிஷம் கண்ணை மூட முடியாது. ஏன்னா உங்களை இழந்துருவோன்ற பயம், உங்களோட இருந்த நொடிகள். சன் ஆஃப் பென்டிகல்ஸ், இந்த பர்சன் ஃபினான்ஷியலாக அடி வாங்கிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டிகல்ஸ், பிளாக்கேஜ். இந்த பர்சன் ஃபினான்ஷியலாக சன். ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக இந்த பர்சன் வந்து நல்ல பொசிஷன் இல்லை. ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. இட்ஸ் லைக் வெல் டு டூ, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபினான்ஷியலாக நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கிட்டுருக்கேன். எனக்கு 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அவுட்டு. இங்கே பர்சன் வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அவங்களோட இருந்தபோது இருந்த அந்த வெல்த், அந்த பாஷ் லைஃப் நீங்கள் அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் இல்லை. அதனால தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறாங்க. மார்னிங் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து இருந்தபோது சப்போர்ட் பண்ணிக்கணும், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா அவங்களோட சேர்ந்து சில விஷயங்களை பில்ட் பண்ணியிருக்கணும். அவங்க உதாசீனப்படுத்தினதுனால தான் அவங்களுக்கு இந்த அடி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த பர்சன் கண்டிப்பாக நல்லா இல்லை. ஃபினான்ஷியலாக நிச்சயமாக இந்த பர்சனோட லைஃப்பும் ஸ்டேபிளாக இல்லை. ஃபினான்ஷியலாகவும் இந்த பர்சன் அடி வாங்கிட்டுருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா தேர்ட் பார்ட்டி, இல்லைனா ஃபேமிலி. இதுதான் காரணமும் கூட. இது வந்து அவங்க இட்ஸ் லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த காதலில் போனனால தான், காதலில் இருந்தனால தான் இதில் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராமா போகுது. பட் உங்கள் பர்சனுக்கு தெளிவாக தெரியும், நீங்கள் இருந்தபோது அவங்க லைஃப்பில் இருந்த அந்த ஒரு பிளெஸ்ஸிங், அந்த ஒரு அபண்டன்ஸ் எனர்ஜி நீங்கள் போனதுக்கப்புறம் இல்லை. இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரியலைசேஷன் தான் இப்போ பேக்ரவுண்டில் லேட் நைட்ஸில் நடந்துகிட்ருக்கு. இந்த ரியலைசேஷன் உங்கள்கிட்ட எப்போ வரும் அப்படின்னா, டு பி ஃப்ரேங்க், இது வந்து என்னால் டைம்லைன் சொல்ல முடியாது. பட் வித்தின் இயர்னு உங்களுக்கு பெருசாக தெரியலாம். பட் நான் சொல்கிறது கல்யாணத்தை பற்றி. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் கரியரில் ஸ்டேபிள் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதல் கைகூடும். இட்ஸ் த பிளாட் ட்விஸ்ட்.
ஜெய் சரம், காட் bless யூ.